இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும். எங்கேயுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே முதன்மையான நபர்களாக நீங்கள் திகழணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே ரஸ்க்கு சாப்பிட்றது போல் ரொம்பவுமே எளிமையாக ரிஸ்க் எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சது அப்படின்னா யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் முன் வச்ச கால பின் வைக்கவே மாட்டீங்க. அதனால தான் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க்கு சாப்பிட்றது போல் நினைக்கக்கூடிய ஆளாக நீங்கள் இருப்பீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீங்கள் நினச்ச விஷயத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். சொல்லப்போனால் இந்த மேசராசிக்காரங்களுக்கு துணிச்சல் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு முடிவுமே நீங்கள் வேகமாக எடுத்து செயல்படுவீங்க. அதே நேரம் தெளிவான முடிவையும் எடுப்பீங்க. மேசராசி அப்படின்னு சொன்னாலே செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படின்னு 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த ஆடி மாதம் அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? இது வரைக்கும் இருந்த துன்பம் தொல்லை தொடருமா, இல்லை இனி வரக்கூடிய காலகட்டமாவது ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்க மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு, அந்த ஒவ்வொரு கிரக நிலையாலும் உங்களோட வாழ்க்கையில் என்ன மேன்மை கிடைக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேசம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயுமே முதன்மை பெற்று சிறப்புடன் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு விஷயம் செய்யணும். அது என்னென்னா, உங்கள் ராசி அதிபதி யார்? செவ்வாய் பகவான். அவரை வழிபட்டிங்கன்னா நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான். மேசராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் ஆலயம் சென்று முருகப்பெருமான மனதார வழிபட்டிங்கன்னா நன்மைகளை பெற முடியும். இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் இப்போ கூட மனமாற முருகப்பெருமானை நினச்சி உங்களோட மனதில் இருக்கிற வேண்டுதலை சொல்லி அந்த வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. கூடிய விரைவில் நீங்கள் நினச்சி நல்ல விஷயம் உங்களோட பிரார்த்தனை நடக்கும். உங்களுக்காக நாங்கள் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா விதத்துலேயுமே நீங்கள் நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. பழனி ஆண்டவரின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். மேசராசி அன்பர்கள் அவ்வளவு சிறப்பான நபர்கள். உங்களோட வாழ்க்கையில் வரும் கஷ்டம் சூரியனை கண்ட பனி போல உங்களை விட்டு விலகி ஓடிடும். முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களை சொல்லிட்டு நாம் இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலை, ஒவ்வொரு கிரக நிலையாலும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் வரும், என்ன சாதகம் என்ன பாதகம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த மேசராசிக்காரங்க எப்பொழுதுமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. மற்றவங்களோட நலனுக்காக அக்கறைப்படுவீங்க. பொது நலனில் அக்கறை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்பயுமே பாருங்கள், உங்களை சுற்றி நண்பர்கள் கூட்டம் இருக்கும். உங்ககிட்ட முன்கோபம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அந்த கோபத்துலேயுமே நியாயம் இருக்கும். சும்மா எடுத்தமோ கௌத்தமோலாம் கோபப்பட மாட்டீங்க. அநீதியை கண்ட பொங்கக்கூடியவங்களா நீங்கள் தான் இருப்பீங்க. உங்களோட கோபத்துலேயுமே ஒரு நியாயம் இருக்கும். மேசராசிக்காரங்கிட்ட பழகிறவங்களை கேட்டால் தெரியும் நீங்கள் எவ்வளவு இனிமையானவங்க அப்படின்னு. ரொம்பவுமே தன்னம்பிக்கை மிகுந்த நபர்களாக நீங்கள் தான் இருப்பீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா யார் சொன்னாலும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் பின்வாங்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. நீங்கள் வளர்ச்சி அடையணும்னு நீங்கள் நினச்சா மட்டும்தாங்க முடியும். மற்றவங்க உங்களுக்கு ஊன்றுதலாக இருக்கணும், மற்றவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் போய் யாருக்கிட்டேயும் உதவி அப்படின்னு கேட்டு நிற்கவே மாட்டீங்க. அது உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது. ஆனால் உங்ககிட்ட யாராச்சும் உதவின்னு கேட்டு வந்து நின்னா தயங்காமல் அதை நீங்கள் செய்வீங்க. இவ்வளவு சிறப்பான குணம்லாம் மேசராசி அன்பர்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் பாருங்கள், மற்றவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்தால் கூட முதல்ல அதற்கான தீர்வை உங்ககிட்ட தான் கேட்பாங்க. அப்படி எல்லோருக்குமே எல்லா விதத்துலேயுமே நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவங்களா மேசராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத தொடக்கத்திலேயே வந்துட்டு உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கார் இல்லையா, அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் செஞ்சுருக்காரு.
செவ்வாயின் பார்வை சனி பகவான் மீதும் விழுது. இதனால் நீங்கள் இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே துணிஞ்சு செய்யலாம் அப்படின்னு நினச்சா கூட ஒரு சில பின்னடைவு வரும். தைரியம், தன்னம்பிக்கை குறையலாம். வரவுல சின்ன சின்ன தடை அவ்வப்போது வரும். முன் கோபம் காரணமாக முன்னேற்றத்தில் பாதிப்புகள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உறவுகளுமே பகையாகிடும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் பயிற்சி வரும். அந்த பயிற்சியெல்லாம் உங்களோட தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். செவ்வாய் மற்றும் சனி பகவானை நீங்கள் வழிபட்டால் சிறப்பான வாழ்க்கையை பெற முடியும். ஆடி 10ஆம் தேதிக்கு பிறகுலாம் மிதுன ராசிக்கு சுக்கிர பகவான் வரக்கூடிய நிகழ்வு வரும். இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது தனாதிபதியான சுக்கிர பகவான் சகாயஸ்தானத்துக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சியில் இருந்த தடைகளை படிப்படியாக உடைத்தெறியக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சமயத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட வந்துட்டு உங்களுடைய நல்ல செயல்களால் உங்களோட பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்திலேயே நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். இதுவரைக்கும் கடுமையாக முயற்சி செஞ்சும் முடியாத காரியம் கூட இந்த சமயத்தில் எளிதில் நடந்து முடியும். உங்கள் கூட பிறந்தவங்களுமே உங்களோட குணம் அறிஞ்சு உங்ககிட்ட அன்பாக நடந்துக்குவாங்க. சண்டை போட்டவங்களுமே சமாதானம் பேசுவாங்க. நீங்கள் குடியிருக்கிற வீட்டை இந்த காலகட்டத்தில் விலைக்கு வாங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கை கூடும். மொத்தத்தில் பாடுபடுவதற்கான பலன் கை மேலே வந்து சேரும் மாதம் தான் இந்த மாதம். பணவரவு பொறுத்த வரைக்குமே திருப்தியாக இருக்கும். பஞ்சாயத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக முடியும். முன்னோர்கள் வழியில் வந்த சொத்துக்கள், அதிலிருந்த பிரச்சனைகள் நீங்கி முறையான பங்கீடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் செல்லும் பொழுது கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிங்கிற ஒரு பழமொழியாக இருக்குது. இந்த கிரகநிலை மாற்றம் வரும் பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதியாக செவ்வாய் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அஷ்டமாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் விளங்குறாரு. இவர் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படும். இந்த விபரீத ராஜயோகம் அடிப்படையில் நீங்கள் எதிர்பாராத சில மாற்றங்களுமே கை வந்து சேரும். கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக அமையும். தொழில் மற்றும் உங்களோட வியாபாரம் எல்லாமே ரொம்பவுமே சுற்றி இருந்தவங்க தொல்லை தந்திருப்பாங்க, பிரச்சனை தந்திருப்பாங்க. இது எப்படா விலகும் அப்படின்னு நினச்சிங்க இல்லையா? இந்த கன்னி ராசிக்கு செவ்வாய் வரும் பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே முடிவு பிறக்கும். மேசராசிக்கு மிகவும் ஒரு சிறப்பான காலகட்டமாக இது அமையும். சுப காரிய பேச்சுமே கைகூடும். உங்களை புரிஞ்சிக்காமல் விலகி போன நண்பர்களாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, அவங்க செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட வந்து சேருவாங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்குமே முக்கியமான பொறுப்புலாம் கிடைக்கும். உங்களோட பணிகளை மட்டும் நீங்கள் கவனமாக செய்யணும். உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இருந்து நல்ல முயற்சியாக இருக்கும். வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். கடகராசிக்கு புதன் பகவான் சொல்லும் பொழுது மேச ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடங்களுக்கு அதிபதியான புதன் சகோதர சகாயஸ்தானம் மற்றும் ஜீவன ஸ்தானத்திற்கு அதிபதியாக இவர் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். வெளிநாடு செல்லும் முயற்சியில் இருந்த தடை விலகி போயிடும். பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்கக்கூடிய யோகம் வரும். தாய் வழி உறவு ஆதாயத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்த காரியத்தில் தடைபட்டு இருந்த ஒவ்வொரு காரியமுமே சிறப்பாக நடந்து முடியும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் இடம் பூமி வாங்கணும், மனை கட்டி குறியேடணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டம். நீங்கள் நினச்ச விஷயத்தை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். சூரியனோடு புதன் இணைஞ்சி புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறதுனால கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சலுகைகளுமே கிடைக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளுமே வந்து சேரும். வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு ஒரு சில குறுக்கீடு வந்தாலுமே அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் பதவி சிறப்பான செயலால் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆசைகள் நிறைவேறும். சுப விரயங்கள் வேணால் கொஞ்சம் இருக்கும். எல்லா விதத்துலேயுமே கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பல மடங்கு பெற முடியும். கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அனுசரித்து போனால் நல்லது.
மற்றபடி எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் பெற முருகப்பெருமானை நீங்கள் பரிபூரமாக மனதார நம்பி வேண்டிக்கோங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். என்ன மேசராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.